அழகிய முன்மாதிரி ஏப்ரல் மாத செயல் திட்டம் அன்னலாரின் ஆட்சி முறை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்களுக்கு அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த வாழ்க்கையை ஹதீஸ் தொகுப்புகளில் நாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வியப்புக்குரிய ஒரு வாழ்க்கையை அல்லாஹ்வின் தூதர் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் பல்வேறு விதமான அந்த வழிகாட்டுதலுக்குரிய ஒரு வாழ்க்கையை அல்லாஹ்வின் தூதர் வாழ்ந்து சென்றிருக்கிறாங்க. ஒரு மனிதரால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்னு வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை இருக்குது. புகாரில் 2837வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அகல் போரின் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணை சுமந்து கொண்டு செல்வதை நான் பார்த்தேன். மண் அவர்களுடைய வயிற்றின் வெண்மையை மறைத்திருந்தது என்று பரா பின் ஆசிஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க. சொல்லக்கூடிய இந்த செய்தி அவங்க பார்த்துட்டு அல்லாஹ்வின் தூதர் போர்க்களத்தில் போய் ஒரு அகல் போர்க்களம் அந்த அகலை தோன்றும் போது அல்லாஹ்வுடைய தூதராக வாழ்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஒரு ஆட்சி பொறுப்பை எடுத்து அந்த நாட்டுக்கு ஒரு ஆட்சியாளராக இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கட்டளையிட்டால் செய்வதற்கு அவ்வளோ நபி தோழர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் அல்லாஹ்வின் தூதர்களை பார்த்தா அவங்களும் போய் களத்தில் நின்று அந்த அகலை தோண்டி மண்ணை சுமந்து கொண்டு சென்று அவர்களுடைய அந்த மண் சுமந்த நிலையில் அவருடைய அந்த வெண்மையான வயிற்று பகுதி மண்ணால் மறைத்திருந்தது என்பதைத்தான் பரா பின் ஆசிஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க. பார்த்தா ஒரு வியப்புக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறாங்க என்பதற்கு இந்த ஹதீஸ் கூட எவ்வளோ பெரிய ஒரு அத்தாட்சியாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நாட்டில் எவ்வளவோ ஆட்சியாளர் இருக்கிறாங்க, எவ்வளவோ அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டளையிட்டு கொண்டு ஏசி அறையில் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாகவும் ஏசி காரில் போகிறது, அவர்களுக்கென்று படை சூழ்ந்து கொண்டு பாதுகாப்பு அரணோடு உலா வந்து கொண்டு லட்சக்கணக்கான ரூபாய்களை ஆடையாக அணிந்து கொண்டு விதவிதமாக சாப்பிட்டு அவருடைய வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்கிறாங்க. இன்றைக்கி ஈரானில் போர் நடக்குது. இந்த போருக்கு கட்டளையிடுறாங்க, ரெண்டு பக்கமும் மாறி மாறி குண்டுகளை போடுறாங்க. இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு, அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு இப்படி குண்டுகளை போடுறாங்க. இரண்டு நாட்டு ஆட்சியாளர்களுமே பேட்டி கொடுக்குறாங்க, உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம், உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம், இப்படியெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க, அழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதெல்லாம் வாய் சவடாலாக இருந்து கொண்டு ஏசி அறையில் சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கட்டளையிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இல்லை. ஒரு போர்க்களத்தை போய் சந்திப்பதாக இருந்தாலும் தான் போய் முன்னணியில் நின்று வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த போர்க்களத்தில் எந்த நாட்டு அதிபராவது, எந்த நாட்டு பிரதமராவது, எந்த நாட்டு அதிகாரியாவது போய் உள்ளே நின்று போர்க்களத்தில் ஆயுதத்தை ஏந்தி இல்லை அங்கே தேவையான அடிப்படை தேவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவங்களை பார்க்க முடியுதா? ஆனால் அல்லாஹ்வின் தூதர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு வியப்புக்கு உள்ள ஒன்றாக இருக்குது என்று நம்ம சொல்வதற்கு இது போன்ற ஒரு நிகழ்வெல்லாம் சாட்சியாக இருக்குது பாருங்களேன். அதுதான் அழகிய முன்மாதிரி அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்னு சொல்லி ஒரு செயல் திட்டத்தையே நம்ம எடுத்து உலக மக்களுக்கு, உலக மனிதர்களுக்கு ஒவ்வொரு பகுதியாக அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் சொல்வதற்கு தகுதியான ஒரு செயல் திட்டமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை இருக்குது. இதன் மூலம் நிறையா செய்திகளை இதன் மூலம்